தமிழக மக்களே, பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன், நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர். தமிழக மக்களே, பெண்களே, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை தட்டிவிட்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது இந்த சப்ஸ்கிரைப் ஒத்துழைப்பு தான் பாலியல் வன்முறையை தமிழகத்தில் ஒழித்து கட்டும் செயலை செய்வதற்கு பேருதவி என்பதை மனதில் கொண்டு உதவி செய்யுங்கள். நான் ஒரு ஆய்வாளனாக இருந்து செயல்படுகிற இந்த காலத்தில் பெண்களிடத்தில் அந்த கேள்விதான் உண்மையிலேயே என் மனது வேதனைக்குரியது. என் மனமே இவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கும் என்றால் பெண்களின் மனது எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கும் என்று பாருங்கள். அவங்க மனசில் என்ன இருக்குது தெரியுமா? பெண்களின் மனசுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், பெண்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், ஆண்களும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. நாங்கள் கல்லூரியில் படிக்கிறோம், ஆண்களும் கல்லூரியில் படிக்கிறாங்க. நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம், ஆண்களும் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. நாங்கள் டாக்டர் ஆகிறோம், ஆண்களும் டாக்டர் ஆகிறாங்க. நாங்கள் வக்கீல் ஆகிறோம், அவங்களும் வக்கீல் ஆகிறாங்க. நாங்கள் முதலமைச்சரோடு ஆகிறோம், அவங்களும் முதலமைச்சர் ஆகிறாங்க, ஆண்களும் முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்போ எல்லா நிலையிலேயும் சாதனை செய்கிற எல்லா நிலையிலையும் ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கையில் தானே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் நிரூபிச்சிட்டோம்ல, நாங்கள் வாழ்ந்து தானே இருக்கோம். ஆனாலும் தொடர்ந்து ஏன் எங்களை அவமரியாதை செய்யணும்? எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, அவர்களது முன்னேற்றத்தை பற்றிய தவறான எண்ணங்களை உருவாக்குவது சில பெண்களுக்கு அப்படி நேர்கிறது, சில ஆண்கள் அப்படி செய்கிறார்கள். எல்லாம் தெரியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எல்லாம் வந்துருப்பாளுங்க, இவளை பற்றி அவங்களுக்கு தெரியாதா என்று எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் விவரமும் எதுவுமே இல்லாமல் அவர்களது மனதை அவர்கள் புண்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியான போக்கு அவர்களை தொடர்ந்து அவமரியாதை செய்வதை தான் அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இன்னொன்று என்னென்னா, கழிவிறக்கம் காப்பது. பாவம் பொம்பளை ஒரு சாதி செஞ்சு வச்சுக்க, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு, அப்படியே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர் இவ்வளோ பெரிய சாதனை செய்து விட்டாரே, அதனால் அவரை பாராட்டும். அது என்ன பெண்ணாக இருந்து கொண்டு, அது என்ன பெண்ணாக இருந்து கொண்டு அவங்க கேட்குறாங்க. ஏன் ஆண்களுக்கு இடையிலான எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய அறிவுடைமை எங்களுக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் எங்களை பாவம் கழிவிறக்கம் காமிச்சு வேதனைப்படுத்தி சாதனை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறதை நாங்கள் அவமரியாதையாக கருதுகிறோம். பெண்களே, இதை நானாக சொல்லலை, நான் கருத்தியல்வாதி கிடையாது, இது என்னுடைய ஆய்வு. பெண்கள் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது ஆணாதிக்கம் பெண்களை அவமரியாதை செய்கிறது இல்லையா, அதை போலத்தான் எங்கள் மீது கழிவிறக்கம் காட்டுவதும் எங்களை அவமரியாதை செய்வது தான். எனவே எங்களை, அதாவது பெண்களை அவங்க சொல்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக மதியுங்கள், செயல்படுத்த விடுங்கள், செயல்படுங்கள். ஆண்களை பாராட்டும் போது எங்களையும் பாராட்டுங்கள். பொம்பளையாக இருந்துக்கிட்டு சாதிச்சாரே என்று எங்களை கழிவிறக்கம் காட்டி பாராட்ட வேண்டாம், அது எங்களை அவமரியாதை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ புரியுதா? ஆணாதிக்கம் ஏற்கனவே செஞ்ச அவமரியாதையே நாங்கள் பெண்கள் சாதனை பண்ணி உடச்சி எரிஞ்சிட்டோம். ஆனால் இந்த பெண்ணியம் பேசி பெண் விடுதலைக்காக பேசுகிறவங்க பெண்ணாக இருந்து கூட இப்படி செஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் எங்களை அவமரியாதை செய்வதாகத்தான் தெரிகிறது. எனவே நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே நெய்தல் செயல் திட்டத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண் பெண் என்கின்ற பாகுபாடின்றி பாலின சமத்துவத்தில் நெய்தல் செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான அனைத்து சட்டப்பூர்வமான செயல்களும் செய்யப்பட்டு திருக்குறள் வழிமுறையில் தீர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கான முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்.